ரொம்ப கம்மியான விலையில ரோடு ஓரத்துல டெய்லி விக்கிற வேர்க்கடலை அதிகமான அளவுக்கு எல் அர்ஜினைன் இருக்கு. சயின்டிபிக்கலி ப்ரூவ்ட் எல் அர்ஜினைன் இருக்கிற நட்ஸ் பாதாமை விட, பிஸ்தா விட, முந்திரியை விட விலை மலிவா இருக்கனால நம்ம ஊர்ல நம்ம பத்தி அவ்வளவு அலட்சியமா இருக்கும். எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, கடலை கொழுப்பு, அதனால அது நீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு வெளிநாட்டுல இருந்து பீனட் பட்டரா நம்மளுக்கு இறக்குமதி பண்றாங்க. இங்க வேர்க்கடலை இயற்கையா கிடைக்குது, நம்ம மண்ணுல, நம்மளோட சொத்து. எல் அர்ஜினைன் அவ்வளவு இருக்கு அதுல. அந்த எல் அர்ஜினைன்ற சத்து பொருள் நைட்ரிக் ஆக்சைடை சுரக்க வச்சு ரத்த குழாய்களை ஃபுல்லா டைலேட் பண்ணி பிளட் சப்ளை உடம்பு ஃபுல்லா நல்லா பண்ணுது. இளமையா இருக்க, யங்கா இருக்க அந்த எல் அர்ஜினைன் ரொம்ப முக்கியம். என்னோட முடியில இருந்து, என்னுடைய முகத்துல இருந்து எல்லாத்துக்குமே அது ரொம்ப முக்கியம். ஆண்கள் பேன் பாக்கெட்ல போன் வைக்கிறது, முக்கால்வாசி எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, எனக்கு எந்த குடிப்பழக்கமோ சிகரெட் பழக்கமோ எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, ஆனா குழந்தை இல்ல, டெஸ்டோஸ்டிரான் வந்து எசோஸ்பர்மிக் டெஸ்டோஸ்டிரான் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி கிளினிக் வர 90% ஆண்களுக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோன் அளவு ரொம்ப கம்மியா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, போனை வந்து பேசாம ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ணி அவங்க பேன் பாக்கெட்ல 8 hours வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப சீக்கிரத்துல எசோஸ்பர்மிக் அவங்க டெவலப் ஆகலாம். அவங்களோட விந்து உயிரிழத்தல் கம்ப்ளீட்டா குறையலாம். அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஹீட்டிங், நம்மளுக்கு ஒயர் லேண்ட்லைன் போன் மாதிரி அதுக்கு ஒயர் வராததுனால அது வந்துட்டு அவங்க பேன் பாக்கெட்ல வைக்கும் போது அந்த ஸ்லோவா அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆண்மைக்குள்ள ஹார்மோன் குறையறது இல்லாம, ஜென்ரலா சொல்லுவோம் இல்லையா, அது வந்துட்டு விதைப்பைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு, அருகாமையில இருக்கு. அது வந்து டைரக்டா டெஸ்டோஸ்டிரான் ஆக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணுது. அதனாலயும் அவங்களுக்கு வந்துட்டு டெஸ்டோஸ்டிரான் குறைஞ்சு அவங்களுக்கு வந்துட்டு நைட்ரஸ் ஆக்சைடு பிளட்ல குறையலாம், நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் நிறைய பேர், நான் சின்ன வயசுல இருக்கும் பஸ்ல வரும்போதெல்லாம் பிளவுஸுக்குள்ள மொபைல் வைப்பாங்க நிறைய வயசானவங்க எல்லாம். நான் உடனே அவங்க கிட்ட எந்திரிச்சு போய், நீங்க போன் வந்து பிளவுஸ்குள்ள வைக்க கூடாது, அது வந்து கதிர்வீச்சு, எப்படினாலும் டைரக்டா அல்ட்ரா வயலட் எக்ஸ்ரே ரேடியேஷன் அளவுக்கு இல்லைனாலும் இது ஒரு கணிசமான அளவுக்கு இருக்கு, அதுல இருந்து மார்பக புற்றுநோய் டெவலப் ஆகலான்னு பேசலுமே என்ன வித்தியாசமா பார்ப்பாங்க. நமக்கு என்ன போச்சு வரலான்ட்டு ஜென்ரலா வர முடியாத ஒரு ஹெல்த் டிப்ஸ்ன்றது வந்து எப்படி சொல்றது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் விழிப்புணர்வு வரணும். இந்த வீடியோ ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் போய் சேர்ந்து அவங்களோட வாழ்க்கை முறை மாற்றம் தான் இதோட வெற்றி நான் சொல்வேன். ஏசில இருக்கோம், முடி கொட்டுது, ஏசில இருக்கோம், அதனால வந்து ஹேர் லாஸ் இருக்கு அப்படிலாம் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ இதோட எஃபெக்ட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு எள்ளு என்ன பண்ணணும், எள்ளு அதிகமான அளவுக்கு நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான தண்ணி சத்து, அதாவது டீஹைட்ரேஷன். நம்ம வந்து ஏசிலேயே இருப்போம், நம்மளுக்கு தவிக்கவே தவிக்காது, தண்ணி குடிக்கணும்னு கூட தோணாது. அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி எள்ளுருண்டை ஏசிலேயே இருக்கும்போது சாப்பிட்டா கூட நம்ம ஏசில இருந்தாலும் நம்ம உடம்ப ஹைட்ரேட்டட், அதாவது தண்ணி சத்து பேலன்ஸ் கரெக்டா பண்ணும். நிறைய ஏசி ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க எள்ளுருண்டை சாப்பிட்டாங்கன்னா நிச்சயமா தவிக்கும். அதனால மொபைல் போன்ஸ் இந்த ரேடியேஷனால தூக்கமின்மை பிரச்சனை, அது மட்டும் இல்ல அவங்களுக்கு வந்துட்டு ரெகுலரா கேன்சர் வராம தடுக்கிறதுக்கு எள்ளு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா நம்ம மாத்திரைகள்ல எடுக்கிறோம்ல, ஈஸ்ட்ரோஜன் மாத்திரை, ஹார்மோன் மாத்திரைகள் கொடுக்குறாங்கல்ல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த குழந்தை இல்லாததுக்காண்டி, அதுல நீங்க எள்ளு எடுத்தீங்கன்னா பெண்களுக்குள்ள ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோன் மாத்திரையில் இருக்கிற அதே அளவுக்கு எஃபெக்ட் வந்து செயற்கையா நம்ம உணவுல எடுத்துக்கிறது தான் அது. சோ இது வந்து எப்படி சொல்றது, நம்ம ஒரு மாத்திரை போடுற அதே எஃபெக்ட், அதே இது நேச்சுரல் நம்மளுக்கு கிடைக்கும்.